தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் கண்டபத்திலிருந்து ஓர் பாடல். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. கண்டபத்தில் இருக்கின்ற முதல் பாடல். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய், புலன்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடத்தல் கூடாது. இந்திரியங்கள் சொல்வதையே கேட்டு அதன்படியே சென்று அது இறப்பதற்கே காரணமாக அமைந்துவிடக்கூடாது. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய், இந்த இறந்தவுடன் அவர்கள் மேலோகம் செல்லுகின்ற பொழுது, வானத்திலே பயணிக்கின்ற பொழுது வழி திரிந்து விடுகிறது. அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு, நரகத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்திர வயமயங்கி இருப்பவர்களுக்கு இடம் அங்கேதான். இந்திர வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணருகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட. சிந்தை தெளிய வேண்டும், சிந்தை சிவமாக வேண்டும். மாணிக்கவாசகர் தன்னைத்தான் சொல்லிக் கொள்கிறார். எப்படி? இந்திர வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு என்று அவரையே அவர் சொல்லிக் கொள்கிறார். நாயினும் கடைப்பட்ட நாயேனை என்பார். அப்படி சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட சிவபெருமான் மாணிக்கவாசகரின் சிந்தையை தெளிவித்து அவரை சிவமாக்கி ஆட்கொண்டார். இறைவன் நம் சிந்தையை தெளிவித்து சிவமாக்கி ஆட்கொள்வார். சிந்தைதனை தெளிவித்து என்றால் சிந்தையிலே அன்பை சேர்த்தல், சிந்தையிலே கருணையை சேர்த்தல், சிந்தையிலே பிறர்க்கென வாழ்கின்ற எண்ணத்தை சேர்த்தல், சிந்தையிலே உண்மையை சேர்த்தல், சிந்தையிலே ஞான ஒளியை சேர்த்தல், சிந்தையிலே இருக்கின்ற முழு இருளையும் பொய்மையும் ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற மலங்களையெல்லாம் நீக்கி வைத்தல். சிந்தைதனை தெளிவித்து இறைவன் அடியார்களின் சிந்தைகளை தெளிவித்து சிவமாக்கி ஆட்கொள்வான். அதைத்தான் அச்சோபதிகத்திலே முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட. சித்தத்திலே இருக்கின்ற மலங்களை நீக்கி சிவம் ஆக்கி ஆட்கொள்வார் இறைவன். இப்போ இறைவன் மீது அன்பு செலுத்தி நாம் இறைவனை வணங்க வேண்டும் அல்லவா? நம்முடைய சித்தத்தில் இருக்கின்ற அழுக்குகள் மலங்கள் நீங்கும். சித்த மலம் தெளிவித்து சிவமாக்கி இறைவன் நம்மை ஆட்கொள்வார். எப்படி? தானே புலனைந்தும் தன்வசமாயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னுள் மடைமாறும், தானே தனித்தே எம்பிரானை சந்தித்தே.
இறைவனை வணங்குகின்ற பொழுது உளமாற ஊனாய் உயிராய் உணர்வாய் கலந்து வணங்குகின்ற பொழுது புலனைந்தும் தம்முள் மடை மாறிச் சென்று விடும். இதேதான் திருவையாறு தேவார பதிகப் பாடல் சொல்லும். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவிழந்துட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் திருவையார். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவிழந்துட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக, அப்படி கஷ்டப்படுகிற காலத்திலும் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் திருவையார். ஆண்டவன் அஞ்சேல் என்று அருள் செய்வான். பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி என்புருக உள்ளம் உருக வணங்குகின்ற பொழுது அஞ்சேல் என்று அருள் செய்வான். ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே அஞ்சேல் என எமக்கருளாய் தேவார வரிகள் சொல்லும். அப்படி சித்தமளம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் வருவார் அச்சோவே. அதைத்தான் கண்டபத்திலே சொல்கிறார். சிந்தைதனை தெளிவாக்கி சிவமாக்கி இணையாண்ட, சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமிழா ஆனந்தம், அந்தமிழா ஆனந்தம் என் இறைவன். அந்தமிழா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே, அழகிய தில்லை சிற்றம்பலத்தே கண்டேனே, அந்த சிவபெருமானை கண்டேனே, அந்தமிழ் ஆனந்தம் கண்டேனே. அந்தமிழா ஆனந்தத்தை காண்கிற பொழுது நாமும் அந்தமிழா ஆனந்தத்தை பெறுகிறோம், சச்சிதானந்தத்தை பெறுகிறோம். இதுதான் இந்திரிய வயமயங்கி மயங்கக்கூடாது. இறப்பதற்கே காரணமாய் அது காரணமாய் இருக்கக்கூடாது. அந்தரமே திரிந்து போய் திரியக்கூடாது. அருணருகில் வீழ்வேருக்கு இல்லை, அருணருகில் வீழ்வேர் என்பது இல்லை. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் நொடித்தான் மலை உத்தமனே என்று பாடுகின்ற பொழுது அங்கே ஒரு பாடலிலே கடைசி வரி வரும். அதாவது எம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சுந்தரர் பாடுவார். அங்கே மந்திரமிகு மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான். சிவபெருமான் சொல்கிறார், சுந்தரர் சுந்தரர் என் சொந்தக்காரன், சுந்தரர் எம் ஊரன். எப்படி இறைவனோடு சுந்தரர் சேர்கிறார்? எல்லாரும் அவர் போகிறார், மொத்த யானை அருள் புரிந்து அங்கே எல்லாம் இருக்கிறார்கள், தேவர்கள் இருக்கிறார்கள். எங்கே இந்திரன், மலர்மிசை நான்முகன், அனைத்து தேவர்களும் அங்கே இருக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் சுந்தரரை. அங்கே மந்திர மாமுனிவர் கேட்கிறார்கள், இவன் யாரென இறைவர் சொல்கிறார், நம் தமர் நம் ஊரன் என சொல்கிறார். அப்படி அன்பர்களுக்கு அடியார்களுக்கு இறைவன் ஆட்கொண்டு பெருமை சேர்ப்பான் என்பதை இந்த பாடலிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த பாடலின் உட்பொருளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். நம்முடைய சிந்தை தெளிய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சிந்தை தெளிய வேண்டும். சிந்தையிலே அந்த பாடம் நிறைய வேண்டும். இயம நியம விதிகள் சிந்தையிலே நிறைய வேண்டும். இதுதான் சிந்தை இதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அன்பே நிறைந்திருக்க வேண்டும் சிந்தையிலே. அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.